கூட்டிட்டு வந்துட்டேன் போதுமா? ஹாப்பி. ஆனா இவ்வளவு லேட்டாவா? கிட்டா 9:30 யாரு இருப்பா? சரி வா, அட்டன் பண்ணாம இருக்கக்கூடாது யோசிச்சு. ம் ம். போலாம். இங்க பார், ஏதோ புது கெஸ்ட் வந்திருக்காங்க. இல்ல அடுத்த கல்யாணமோ? லேட் நைட் ரிசப்ஷனுக்கு வந்தவங்களா இருப்பாங்க. பாருங்க எப்படி ஓட்டுறாங்க. கிட்ட பேச மாதிரி வருது. இந்த மாதிரி வந்திருக்கீங்களோ? போதும்டா, அவளை கஷ்டப்பட்டு கூட்டு வந்திருக்க, ஏன்டா? ரொம்ப தான். கங்க்ராச்சுலேஷன். யாருக்கு என்ன சொல்றாங்க அவங்க? அதானே. தள்ளி பொடி. என்னதுக்கு கில்ட்டு போட்ட? கியூ இங்க பாரு. என்னங்க சொல்லுங்க. சாரிடா. ஏமாத்திட்டல. நேற்றுமே எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் தெரியுமா? ஏமாத்திட்டல. சாரிடா. எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா ஒண்ணு? எல்லாம் முடிஞ்சு கிளம்ப ஊர் வந்திருக்கீங்க. சாரிடா, எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் எதிர்பார்த்தேன் தெரியுமா? அந்த டே இந்த டே அழுதுறாத ப்ளீஸ். அவங்களை கஷ்டப்பட்டு தான் வந்தா. அது இப்படி வந்து ஃபோன் பண்ணாலும் இருக்கோம். இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தது நமக்காக. புரியுதா இல்லையா? ஆனா அவ இல்லைன்னதுனால அதான் வந்துட்டால, அப்படி என்ன? சாரி 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 சாரி. நீ வராம ப்ராமிஸ் பிரேக் பண்ணியிருந்தா நீ நான் தாங்கியே இருக்க மாட்டேன். உனக்குள்ள போட்ட ப்ராமிஸ் என்னைக்கும் பிரேக் பண்ண மாட்டேன். உனக்குள்ள என்ன நல்லது நடந்தாலும் என்ன கெட்டது நடந்தாலும் இன்னொருத்தவங்க கண்டிப்பா கூட இருப்போம். அது என்னைக்கும் மாறாது. உன்னோட இவ்வளவு பெரிய டேல நான் இல்லாம இருப்பேனா? நான் வந்துட்டேன்ல. நான் பனிஷ்மெண்ட் இருக்கு. நான் கூட வச்சிருக்கேன்ப்பா. பரவாயில்ல, என்ன பனிஷ்மெண்ட்னால ஏத்துக்கிறேன். பனிஷ்மெண்ட் அப்புறமா சொல்றேன். நான் கூட யோசிக்கிறேன். பரவாயில்ல, யோசிச்சு சொல்லுங்க. நீ தள்ளி விட்டமே அவ என்னானோ பாப்போம். தோணாதே. என்ன பண்றீங்க எல்லாம்? சதவீத காலி பண்ணி எல்லாம் கிளம்பிட்டாங்க. இப்ப நாங்க 4 பேர் தான் லாஸ்டா கிளம்பணும். ஆமா. சாரி. அவ்வளவு உனக்கு கேக்குடி. 4 பேரும் உங்க வீட்டுக்கு போறீங்க. நாங்க தான் இந்த வீட்டுக்கு போறோம். அவங்க வீட்டுக்கு போறேன்னு இருக்காங்க. நான் என் மாமியார் வீட்டுக்கு. யாரும் இல்லையா? இருக்காங்க. அவங்க அந்த ஃப்ரெண்ட்ல இருக்காங்க. சாப்பிடுவா. அதெல்லாம் சாப்பிட்டு ட்ரெயின்ல. எப்படி வந்தா? பெரிய ஜெர்னி, அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். இப்ப கிளம்புங்க. அதெல்லாம் இன்னொரு நாள் சொல்றேன். சரி அப்படிதான் வந்திருப்பீங்க, வாங்க நான் உங்களை விட்டு போறேன். மறுபடியும் சாரி. ஒண்ணும் இல்லை, அதான் பனிஷ்மெண்ட் இருக்கிறதுனால போது வந்து அது போதும். வராம இருந்தாலும் கஷ்டமா இருந்திருக்கும். இது வந்துட்டல, அது போதும். நான் அதுவே ஹாப்பி தான். அந்த போட்டோகிராஃபர் கிளம்புறதுக்குள்ள கூப்பிட்டு ஒரு போட்டோ எடுத்துடலாம். எடுத்துட்டு கிளம்பலாம். ஓகே சரி போதும். உம்முன்னு இருந்தது உம்முனா போட்ட. அதெல்லாம் கஷ்டமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஓகே, எங்க வெளியே போறீங்களா? கோயிலுக்கு போயிட்டு மற்ற வீட்டுக்கு. சரி, அப்புறமா ஃபோன் பண்றேன். நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது ஃபோன் பண்ணுங்க. சரி. நாளைக்கு காலேஜ் போறியா? இல்ல, சொல்றேன். ஓகே சரி, ட்ரெஸ் மாத்திட்டு போறீங்க, நைட் ஆயிடுச்சுல. ஆமாண்டா. ஒரு வழியா எப்படி போய் அட்டன் பண்ணிட்டா. இப்ப லாஸ்ட் நிமிஷத்துல அட்டன் பண்ணிருக்காளே. அதுக்கு போட்டானுங்க எங்கேயோ செங்கல்பட்டாண்ட 2 ஹவர் நிக்கும்னு சொல்லிட்டாங்களாம். அதுலயே 1/2 ஹவர் வேஸ்ட் ஆயிட்டு இருக்கு அவங்களுக்கு. அப்புறமா தான் சொல்லிருக்காங்க எடுக்க 2 ஹவர் ஆகும்ட்டு. அப்புறமா தான் அங்க இருந்து கேப் வச்சுட்டு போயிருக்காங்க. அது மட்டும் கரெக்டா இருந்தா இன்னும் கொஞ்சம் முன்னாடியே போயிருப்பாங்க. ட்ரெயின் போது இன்னும் ஸ்பீடாவே போயிருப்பாங்க. அவங்க நினைச்ச மாதிரி அந்த 7 மணிக்கு அங்க ரிசப்ஷன் அட்டன் பண்ணிருக்கலாம். கேட்டாவும் உள்ள போயிருக்காங்க போயிரு. அவனை சொல்லி ஒரே சிரிப்பு. அவனை வீட்டுக்கு போயிட்டான். நாளைக்கு பண்றேன்னு சொல்லிட்டு வச்சுட்டான். ட்ரெயின்லயும் வந்தாலும் அலைச்சல் தானே, டிராவல்ன்றது ஒரு அலைச்சல் தானே. ரெஸ்ட் எடுக்கட்டும், நாளைக்கு பேசிக்கலாம். சரி, தூங்கலாம். என்ன அம்மா கூட போய் தூக்கா? தூங்கு போ. அம்மா சொல்றியா? இல்லடி போ. உனக்கு காசு எனக்கு தெரியாதா? தேங்க்ஸ்டா. எல்லாம் போய் தூங்க. சரி. வாங்க. சிட்ட பையா. நான் இங்க சட்ட பையன், ட்ரெயினில் கூட நல்ல பையனா தான் இருந்தேன். மாத்தாரு. என்ன இந்த ட்ரெஸ்? இன்னைக்கு என் புருஷன் தானே சீக்கிரமா அந்த ட்ரெஸ்ஸை மாத்திட்டான்னு ஃபீல் பண்ணாரு. அது நீங்க தானே உங்க பொண்டாட்டி இந்த ட்ரெஸ்ல கொஞ்சம் முடியலன்னு ஃபீல் பண்ணீங்க. அன்னைக்கு முன்னாடி மூடு விட்டு இருந்தால அதுக்கு தான் வந்தேன். வெளி கொஞ்சிக்கலாம். நீங்க பர்மிஷன் கொடுக்கலனாலே புரிஞ்சுவேன். பாருங்க, யோசிச்சுக்கோங்க. யோசிச்சாச்சு. பாருடா, என் பொண்டாட்டி இது. ஆமா. சரிவா, உட்காரு. தானே அது அட விடுமே. சரி விடுறேன். பையா
இன்னும் என்ன என்ன இல்லையா தூக்கம் வருதா? என்ன என்னையா குறுன்னு பாக்குறீங்க? என்ன சொன்ன? தூக்கம் வருதான்னு கேட்டேன். ட்ரெயின்ல என்ன சொன்ன? என்னன்னு சொல்லி தூங்க வச்ச? சொல்லி தூங்க வச்சேன். என்ன சொன்ன? புரியல மணி என்ன கேக்குறேன்னு. இது முடிச்சுட்டு இருக்கோம், நிறைய கிஃப்ட் இருக்கு அப்புறம் நீ தானே சொன்ன. ஆமா நான் ஒண்ணும் இல்ல சொல்லலையே. இப்போ தூங்க சொல்ற? நான் எங்க தூங்க சொன்னேன்? ஒரு தடவை தூக்கம் வருதான்னு கேட்டேன். ஏங்க நீங்க பேசும்போது அப்படித்தாங்க இருந்துச்சு. ஒரு மாதிரி போதையா பேசுனீங்க. ஒரு கண்ணு சொக்கி நீங்க அப்படி பேசுறீங்களோன்னு நினைச்சு கேட்டேங்க. நான் பேசுனது உனக்கு தூக்கத்துல உள்ள நான் பேசுன மாதிரி இருந்துச்சு. ம் ஆமா அப்படிதான் இருந்துச்சு. உனக்கு அப்படிதான் இருந்தது. அதனால தான் கேட்டேன். இதுல என்ன தப்பு இருக்கு? அப்புறம் கிட்ட எனக்கு ரொமான்டிக்கா இல்ல. சேச்சே அப்படி இல்லை. தூக்கத்துல வளர்ந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்படி அசிங்கப்படுத்த கூடாது, ரொம்ப அசிங்கப்படுத்துற நீ. எனக்கு என்ன தோணுச்சாதான் சொல்ல முடியும். இப்படி பேசுறல அதான் நான் பண்ண தப்பு. பேசுற விதத்துல பேசிக்கணும். புரியல. இப்போ புரிஞ்சு தம்ம வெயிட் பண்ணு. ம் இது அவங்க பழி வாங்குற படலாம். ஆமா, பயம் இல்ல. சேச்சே இல்ல. இப்போ பயம் வருதா? வரல. இப்போ என்ன வேணா பண்ணலாம். பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன பூத்திரியில் ஒளி சிந்தும் ராத்திரியில் இந்த வித்தை மேலிடம் தத்தை போல் புது வித்தை காட்டிடவா. ஒரு ஜன்னல் அங்கிருக்கு தென்றலிட்டி பார்ப்பதற்கு, அதை மூடாமல் தாழ் போடாமல் என்னை தொட்டு தீண்டுவதா. தேங்க்ஸ் புச்சி. என் ப்ராமிஸை காப்பாற்றி கொடுத்தது நீங்க தானே. அப்படி லவ்ல கொடுக்கல, லஞ்சமா கொடுத்தியா? ஓ, நான் கூட என் பொண்டாட்டி ஏன் மேல காசுல கொடுத்தா நினைச்சேன். அதெல்லாம் நான் ஆசையில தான் கொடுத்தேன். எனக்கு நம்பிக்கை இல்லப்பா. அதுக்கு இல்லையா? ஆமா, பின்ன கொடுத்துட்டு தேங்க்ஸ் சொன்னா அதுக்கு இப்போ கூட நம்புறேன். இருக்கு. பதில் சொல்லு. அதெல்லாம் கிடைக்கும். 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 ஃபர்ஸ்ட் பேச விடுங்க. எப்பவுமே பேசவே விட மாட்டீங்க. சரி சரி, கிடைக்கும். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஜி சரி சரி ப்ளீஸ். வந்துட்டு அதை சொல்லிட்டீங்கல்ல. சொல்லிட்டேன். மெசேஜ் போட்டேன், யாரும் பார்க்கல. சிங்கிள் டிக்லே இருக்கு. சிக்னல் இல்லையா நெட் ஆன் இல்லையான்னு தெரியல. இப்போதான் ஒரு 2 வாரம் பெய்யல, பெய்யாதுன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம், நாளைக்கு வந்தா வந்துருவாங்க. இப்போதைக்கு நாளைக்கு 10 மணிக்கு சேஞ்ச் பண்ணிருக்காங்க ஃப்ளைட்டு. பார்க்கலாம், மழை பெய்யலாம் 10 மணிக்கு ஃப்ளைட் ஏறிடுவாங்க. ஓ நானும் டாபிக் மாறுறேன் பாருங்க. தேங்க்ஸ் புச்சி. இந்த ப்ராமிஸ் மட்டும் பிரேக் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். எனக்கு இல்லைன்னா சத்தியமா நான் இந்த முயற்சி எடுத்தே இருக்க மாட்டேன். நான் கிளம்பியே இருக்க மாட்டேன். அங்க நின்று அழுதுட்டு தான் இருந்திருப்பேன். தேங்க்யூ. லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ. நான் எங்கே ஸ்ட்ராங்காக அதெல்லாம் கிடைக்கும். எனக்கு நிறைய இருக்கு. இருக்கு. இதெல்லாம் நீயா சொல்ற? நான் தான் சொல்றேன். என்ன? லஞ்சம் இல்லையே. இல்ல லவ் தான். அப்ப சரி, உங்களை கூட்டு போக நான் என்ன பண்ண போறேன்? எனக்கும் தெரியும் உங்க ப்ராமிஸ். அன்னைக்கு பேசும்போது சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, அது வச்சு புரிஞ்சது நீங்க எதுவும் ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு. ஜி, என்னதான் விட்டு பேசினாலும் உள்ளுக்குள்ள ஒரு குழப்பம், ஒரு யோசனை இருக்கிறது எனக்கு புரிஞ்சுது. புரிஞ்சது. அதெல்லாம் தெளிவா. அதனால தான் இப்படி கூப்பிட்டு வந்தேன். உனக்கு இந்த ரைட் பிடிச்சிருந்துச்சா? ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி, நீ எனக்கு ஒரு நல்ல மனசு இருக்கிற. நம்ம பேசுறது நாளைக்கு பேசிக்கலாமா? சரி சொல்லு. சரி, நம்ம கதையை நாளைக்கு பேசிக்கலாம். போதுமா? அப்போ கிடைக்கும். அப்புறம் என்ன அப்புறம்? சரி. அவன் காரந்தானே மாலை போட்ட நானே, மோகம் தீரவே மெதுவாய் மெதுவாய் தொடலாம். இப்படி இழுத்து போட்டு தூங்குறதுனால குரல் கொடுத்தா எழுந்துக்கவே இல்லையா அந்த பையன்? உச்சி எழுந்துற டைம் ஆகுது. 10 மணிக்கு மேல ஆகுது. முள்ளட அந்த பையன் கிட்ட எப்போ எழுந்து எப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறது இந்த பையனை? புஜ்ஜி அம்மே எப்ப நடத்தி வந்து கத்துற? என்ன எழுந்துக்கிறியா நீ?
வச்சுட்டு அதை சரி போட்டு வருவாரு. இடி சிரிச்சிட்டு இருக்க பேசாம. என்ன அதான் யாரும் உள்ள வாங்க. ஆமா எழுது ஃப்ரெஷ்ஷாக இல்லை வந்துருவாங்க. ஃபோன் பண்ணி தானே சாப்பிடு, எது கேட்டாலும் வேணான்ற. என்ன செய்யட்டும், பூரி கேட்டா வேணான்ட்ட, பொங்கல் கேட்டா வேணான்னிட்ட, பிஸி தான் செய்ய போற. அதுதான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வந்திருக்கவா. பாதாம் பால் போட்டு எடுத்துட்டு வரவா? ஃப்ரெஷ் ஆகுறியா? வா டீ வேணுமா? ரவுடி என்ன பண்ற? உன்னை எழுப்பான் தான் நீ எடுத்துட்டு போடுற. போடுறேன் இதோ. என்ன வாங்க. இங்கே இருக்கலாம், எனக்கு எதுவும் வேண்டாம். அடி வேணுமா? நைட் எதுவும் சாப்பிடல, விளையாடுறீங்களா? என்ன பண்ற? அமைதிக்கிறேன். இன்னைக்கு இருக்கு என்ன உன் பிரச்சனை? புச்சி, என்ன இருக்கலாம் குட்டி மோன். பசிக்கல? வேண்டாம். பசிக்குதா இல்லையான்னு கேட்டேன். இல்ல. பசிக்குது வாங்க. நான் ஆர்டர் போடுறேன். அடி வேணுமா? நான் எல்லாம் ரெடி பண்ணி தான் வச்சிருக்கேன், வாங்க. நீங்க ரெடி ஆயிட்டு வரும்போது சூடா உங்களுக்கு இருக்கும், வாங்க. வேண்டாம். இந்த பையனை பிச்சு பிச்சு. இந்த மாதிரி நான் அப்பவே சொல்லிட்டேன் நேற்றுக்காவது எடுக்கக்கூடாதுன்ட்டு. சட்டை சட்டுன்ற நேற்றுக்காவது எடுக்காதீங்க. இப்போ என்ன நீ சட்டை பண்ணோம்? சேட்டை போட்டா இருந்துக்கிற விடுங்க. இவ்வளோ வாழ்த்தனா இருக்கு. கொன்றுவேன். முடியாது. நான் பேசி தெரியும் எனக்கு இந்த சட்டை பேர் போட்டு கொடுத்தல. இதுக்கு நீ எவ்வளோ பெரிய சட்டை போட்டு போட்டு போற? இதெல்லாம் பண்ணக்கூடாது. என்ன தெரியாது, நான் பண்ணுவேன். பிச்சு விட்டுருவேன். போங்க நான் போறேன், விடுங்க. முடியாது. நான் கூட நேற்று கிஃப்ட் எதுவும் ஒன்றும் ரெண்டோ கிடைக்கும்னு நினைச்சேன். ஆனால் கொன்றுவேன். ஒன்றும் ரெண்டு கிடைக்காது. விட்டுட்டு வேலையை பார்க்கலாமா? நான் எழுந்து கொடுக்கணும் இருக்கா. எல்லாம் பேசுவீங்கன்னு தெரிஞ்சு நான் எதுவுமே பண்ணிருக்க மாட்டேன். அப்புறம் பேசாதீங்க, எனக்கு பிடிக்கல. கிட்ட பேசாம வேறு யார்கிட்ட பேசுறதும் யார்கிட்ட பேச தேவையில்லை. இது பண்ணால் பண்ணது மாதிரி தான். நம்ப மாட்டேன். இன்னும் வேண்டாம், இன்னும் எதுவுமே தர மாட்டேன். பிடிச்சி காக்கா காக்கா கா புடுங்கிடுவேன், தெரிஞ்சுக்கோ. புடுங்குவீங்க. உண்மையாக சொல்கிறேன். எப்படி கொடுக்கணும் எனக்கு கொஞ்சம் தெரியும். என் குட்டி நோக்கு பிடிச்சது செஞ்சாதான் கேட்டதெல்லாம் கிடைக்கும், கேட்காமலும் கிடைக்கும். நான் லவ்ல தான் பண்ணேன்னு இப்பயும். சரி, அந்த அளவுக்கு எதனால? எதனாலையும் உங்களுக்கு என்ன வந்துச்சான்? நான் யாரும் இல்லை. ஆமா, நீங்க வந்தா அங்கே வர கட்டிக்கோங்க, நான் கிளம்புறேன். எக்ஸ்கியூஸ் மீ, கையை விடுங்க. முடியாது. நான் முடியுமா முடியாதா? எதுன்னு சொல்லுங்க. விட்டு நான் அடிச்சிருவேன். கறி கறி போடுறோம். தேவையில்ல, எனக்கு ரொம்ப சிம்பத்திட்டு விடுங்க. எடுத்தாதா? நெக்ஸ்ட் வந்தீங்கன்னா டிஃபன் கிடைக்கும், எனக்கு பசிக்குது. உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் வாங்க, இல்லை நானும் பட்னி கிடக்குறேன், நான் கிளம்புறேன். சரி வா, பசிக்குது நல்லா குளிக்க வை. ஆ? நைட்லாம் கூட பண்ண மாட்டியா? ஒரு தேய்ச்சி விட்றது, தலை தேய்ச்சி விட்றது. நான் கல்யாணத்துக்கு அப்புறம் பண்ணுறேன், இப்போ விடுங்க. ஏய், தலையா தேய்ச்சி விட்டு போ. விட்டுங்க. கல்யாணக்காரி பரவாயில்ல. பார்த்துக்கிறேன். என்ன சொன்னீங்க? சொல்லலை. விடுங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் திரும்பிச்சு. விட்டேன். ஓ லாக்கம்மா. தேங்க்யூ. முதல்ல வந்துட்டு வந்து கொடுத்துட்டு ஓடிடும். என்ன தெரியுமா என்ன ஒரு நாள் வந்துட்டீங்களே, கொஞ்சம் கூட இல்லாம. என்னன்னு கேட்ட ரொம்ப பண்றீங்க. இருங்க, எடுத்துட்டு வர கிச்சடி. வேண்டாம். சரி, பாதாம் ட்ரிப் கொடுத்துருவா. வேண்டாம். அடுக்கடுன்னு பேசுற, மூஞ்ச மட்டும் ஈன்னு வச்சுக்கோ. சேட்ட பையா, என்ன பண்ற? இதான் நல்லா இருக்கு, அதான் அப்படி கட்டி விட்டேன். அடி வேணுமா உனக்கு? மேலே படிச்சுக்கோ. அங்க போறப்பாரு. சரி, இருபது எடுத்துட்டு வர. பேச கேட்டு ஓடிக்கிட்டே இருக்க. சரி, டென்ஷன் வேண்டாம், பேசுறேன்னு. இங்க பாரு. தேவையில்லை, உங்க தானே பார்த்துட்டு இருக்க. இது ஒரு நிமிஷப்பா. வச்சு மறைச்சுக்கிறீங்க. என்ன நிமிஷம், நான் உன் பேச்சுக்கே வரல. அதுக்குன்னு சொல்லி வைக்கலாமா? என்ன தள்ளி வச்சேன். சரி, நீங்க அப்படி உட்காருங்களா வெளியே? சரி. பட்டு பையன் இப்படி உட்காருவியா, நான் உங்களுக்கு எடுத்துட்டு வரேன். வேண்டாம். உட்கார வச்சு சரி, நீங்க உட்காருங்க ஃபர்ஸ்ட். அது கருப்பூச்சி. சரி சரி உட்கார. வர மூஞ்ச பத்தி பேசாத. அதெல்லாம் பார்த்தா நான் நோண்டிடுவேன். இருக்கு, இதுக்கு என்னவோ ஆயிடுச்சு இன்னைக்கு. அப்படியே சமத்து பையனா கையை பிடிச்சிட்டு வருவீங்களா? நான் கிச்சடி வச்சு ஊட்டியே விட்டுறணும், வரீங்களா? நான் கையை போட்டு ஒரு 8 கையில பண்ணிச்சிருக்க, பிடிச்சிருன்ற பயம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, வாங்க. இல்லை சொல்லு, தப்பிக்க முடியாது அப்படிதானே? இன்னும் சொல்லலை, வாங்க. தப்பிக்க முடியுமா முடியாதா? என்ன
சரி அதான் நீங்க பிடிச்சிக்கிட்டீங்களா அப்புறம் என்ன தேடி ட்ரெஸ் இழுத்தா வச்சு கொண்டுருவேன். இருக்கு என்ன ஆச்சு உனக்கு நான் உனக்கு நிறைய கொடுத்துட்டேன் மன்னிச்சிட நம்ம வந்து போனால் எனக்கு கொடுக்கணும். ஐயோடா உண்மையாக சொல்கிறோம் போல. எல்லாம் வந்துருவாங்க விருப்பிட்டாத வேலை இருக்கு என்ன வேலை? சரி விடுங்கண்ணே திருட்டா போய் சரி அதான் கை போட்டீங்கல்ல அப்புறம் என்ன என்னம்மா என் கூட இருக்கும். அப்புறம் எல்லாம் வந்துட்டு பிஸி ஆயிடுவேன். பட் அந்த வீட்டை க்ளீன் பண்ணும் பட்டும் முடியாது முடியாது. சரி, விளையாடுறியா பொண்ணு மாப்பிள்ளை வர போறாங்க பூஜை ரூம் ரெடி பண்ணி வைக்க சொன்னாங்க வீட்டை க்ளீன் பண்ண சொன்னாங்க யாருன்னா வர வச்சிருக்கலாம்ல. என்ன பூச்சி இன்னைக்கு இப்படி அடை பிடிக்கிற அப்படிதான் பிடிப்பேன் பிடிப்பேன் பிடிப்பேன். இன்னைக்கு இருக்கு என்ன என்ன ஆச்சு உனக்கு வா சொல்கிறேன். இன்னும் வேண்டாம் கிட்ட தான் சொல்லுவேன். எழுத்து கொடுப்பேன். சரி வர கரண்டி இது பிடிச்சிட்டு இருக்கீங்க இருக்கட்டும். சரி அதான் சொன்ன மாதிரி கட்டி பிடிச்சிட்டு விடுங்க இதை கட்டி குடிச்சது எனக்கு ஒரு ½ கொடுங்களேன் நான் போய் க்ளீன் பண்ணிட்டு ஓடி வந்துடுறேன் ஏர்போர்ட்ல இறங்கினதுக்கப்புறம் போய்க்கோ ப்ளீஸ். 20 மினிட்ஸ்ல வந்துடுவாங்க அப்போ ஹெல்ப் பண்ணுறேன். ஹெல்ப் நீங்க பண்ற பெரிய ஹெல்ப் நீங்க வராம இருக்கத்தான் என்ன இப்படி பண்ணிட்டா? உண்மைதான் சொல்றேன் சரி ஒரு சரிக்கும் இல்லை என்ன போகலாம். எங்க போகணும் ரூமுக்கு ஏ, கேட்குன்னு சொல்லாது. சரி என்னதான் பிரச்சனை பிரச்சனை சொல்லுங்களா எனக்கு இன்னும் 2 லவ் போயிட்டு இருக்கும். இது இது கடிச்சல ஆமா அந்த மார்க் மாதிரி எனக்கு இன்னும் 2 இடத்துல வேணும். மார்க்காவே ஆயிடுச்சு ஆமா. அதுவே போதும் நோ இருக்கு பரவாயில்ல வா. இது வேணுமா உனக்கு நான் மொத்த பையனை ஊட்டி விடுறத சாப்பிடுவியா ஓகே பாபா உனக்கு தான் வேணும். எங்கே போக மாட்டான் புரியுதுல்ல அவள் பிச்சு பால் கூட ஏமா ஃபேமிலி ஃபேமிலி ஃபேமிலி. நீங்க மட்டும் யாரா நேற்று எவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு. இருந்துச்சுல அடிக்கடி அது மாதிரி கிடைக்கும் லீவ் கிடைக்காதா? இருக்கு டெய்லி லீவ் வரும். அதெல்லாம் ஃபியூச்சர்ல கிடைக்கும் ஃபியூச்சர் எப்போ தான் வரும் கொஞ்சம் சொல்ல. நான் சொல்றேன் இப்போ விட்டுறீங்களா இதெல்லாம் விதம் விதம் எதாவது வேறு இடத்துல இருக்கிறது மட்டும் பிடிக்காது. சரி இன்னைக்கு நைட்டும் கூட தான் போதுமா அதான் ஆசை கட்டிக்காம தோணும். நிச்சயமா கேட்டதுக்கு இருக்கும். கிடைக்கும் ப்ராமிஸ் பண்ணு. ஆனால் தூங்கணும் ஏதாவது தூங்கிக்கலாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன். சரி கிடைக்கும் ப்ராமிஸ். ப்ராமிஸ் என் மேலே சும்மா சின்ன விஷயத்துக்கு உங்க மேல நீங்க நீ ஏமாந்தீவ. மாத்திரம்னா நீங்களே பிடிங்கோங்க போதுமா நீ தானே சொல்கிற. ஆமா செம்மையாமா இப்போ ஓகேவா விடுறீங்களா சாப்பிட்டு நீங்க டிவி பார்ப்பீங்களோ ஃபோன் பண்ணுவீங்களோ அதெல்லாம் பண்ணுங்க அப்போ யாரை கட்டுறேன் ஏன் சரி கூட மட்டும் மனசே வர மாட்டேங்குது. வராது இல்ல அப்படியே இருந்த நல்லா இருக்கு. இருக்கும் அப்புறம் அப்படியே பெட்ரூம்குள்ளே போயிட்டு ஆ, குள்ளே பூந்தா இன்னும் நல்லா இருக்கும். இருக்கும் விடுங்க ஒரு 5 நிமிஷம் இப்படி ப்ளீஸ். என்ன கட்டிக்கிட்டு காசு இல்லை. அதெல்லாம் இருக்கு நான் இல்லைன்னு சொல்லல ஆனா வரத்துக்குள்ள வேலை முடிச்சு வைக்கணும்ல என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன் புருஷனை கட்டி பிடிச்சிட்டோன்னு சொல்லு. நீங்க சொல்லுவீங்க நான் சொல்ல மாட்டேன் போதும் ம் கொஞ்ச விட மாட்டீங்க விடுங்க நெக்ஸ்ட் மினிட்ஸ் இல்லடா அப்புறம் ஆயிடுச்சு ஏய் சாரி லவ் யூ. லவ் யூ லவ் யூ போதுமா ஃப்ளைங் கிஸ் கொஞ்சம் வேணும் நைட்டு. புரியுதுல? புரியல எத்தனை ஃப்ளைங் கிஸ் கொடுத்தீங்களோ அது எனக்கு நைட்டு கிஸ்ஸாக வேணும். ஒயிட்டாகவும் வேணும். அப்புறம் புரிஞ்சது எனக்கு எங்கன்னு சொல்லலையே. திரும்பிட்டேனே அதே மாதிரி நீங்களா வேகக்கூடாது அதையும் சொல்லிட்டேன். இதுவே புரிஞ்சிடுச்சு நீங்க ஃபர்ஸ்ட் அப்புறம் போதே புரிஞ்சிடுச்சு விடுங்க அதெல்லாம் கொஞ்சம் ஷார்ப்ல. ஆமா விட்டா நல்லா இருக்கும் அதான் மனசே வர மாட்டேங்குது. இப்படி இருக்கலாமே. பிச்சு தூக்கி போயிட்டு இருக்கு. சரி பத்தவரை அப்புறம் விட்டுறீங்களா நான் உட்காந்துப்பேன். இங்கே தான் உட்காருவேன். ஊட்டி விடணும். சரி பட்டு நான் பிடிச்சிட்டு உட்காருவேன். புடிச்சுக்கிட்டே உட்காருங்க இறுக்கி பிடிச்சிப்பேன். அப்படிதான் ஊட்டி விடணும். சரிம்மா அப்புறம் ஓகே எடுத்துட்டு வாங்க. நான் இங்கே உட்காந்துட்டு இருக்கேன். ஒரு மனசு வந்துச்சு வரும். போதும் இல்லை பேச திரும்பி வேற டாபிக் போயிடும் டாபிக்கே சேஞ்ச் பண்ண வேண்டாம் நம்ம டாபிக் சேஞ்ச் பண்ணா ரொம்ப நேரம் இங்கே ஆயிடும் விடுங்க ஓகே ஓகே விட்றேன்.
இல்லை. சேர்த்து வச்சு நைட்டு பார்த்துக்கலாம். நைட் இருக்கும் போதே